ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவனோட அம்மா வேறவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பல்லவன் வந்துட்டு ரொம்பவும் மனசுடைஞ்சு கவலைப்படுறாரு. இதனால் காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு கிளம்புற பல்லவன் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. மற்ற எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பல்லவன் வீட்டுக்கு வரவே இல்லைங்க. இதனால் பதறிப்போன நிலா, சேரன், சோழன், பாண்டியன் இவங்கெல்லாம் பல்லவனுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சரி, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை தேடி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கமாக நைட்டு தேடி போகிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஒரு இடத்துல பல்லவன் நடு ரோட்டில் விழுந்து கிடக்காரு. இதை சோழன் பார்த்துட்டாரு. உடனே சோழன் மற்றவங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி அங்கிருந்து பல்லவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் பல்லவனை குளிக்க வைக்கிறாங்க. ஏன்னா பல்லவன் எதுக்காக விழுந்து கிடந்தாருன்னா அவர் சரக்கு அடிச்சுட்டு தான் கீழே விழுந்து கிடந்திருக்காரு. இதனால தான் பல்லவனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் அவர் தலையில் தண்ணியை ஊற்றி குளிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனை அப்படியே கொண்டு போய் படுக்க போட்டுட்டு மற்றவங்களும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பல்லவன் எந்திரிக்கும் போது பல்லவனை சுற்றி நிலா, சேரன், சோழன், பாண்டியன் என எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ சேரன் கேட்குறாரு, ஏண்டா பல்லவா, ஏண்டா இப்படி பண்ணுன, என்னடா ஆச்சு உனக்கு, நீயா எதையாவது நினச்சிக்கிற, நீ எனக்கு எங்களுக்கு எப்போவுமே தம்பி தாண்டா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சேரன் கேட்க, அந்த பக்கம் என்னன்னா சோழனும் உனக்கு என்னடா அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, தண்ணி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியாடா அப்படின்னு சோழனும் கோவப்படுறாரு. இந்த பக்கம் பாண்டியன் என்னடானா, ஏண்டா இப்படி பண்ண, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, இத்தனை வருஷம் அண்ணன் தம்பியா ஒன்றா தானடா இருந்தோம், நேற்று தானடா உனக்கு வேற அம்மானு தெரிஞ்சிச்சு, நேற்று ஒரு விஷயம் தெரிஞ்சதால் நாம் இத்தனை வருஷமாக அண்ணன் தம்பியாக இருந்தது எல்லாமே பொய்யா ஆயிருமாடா, ஏண்டா பல்லவா இப்படி பண்ணுற அப்படின்னு பாண்டியன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இப்படி பேச, என்னடா நிலா நீ எதுவுமே பேசலையே அப்படின்னு நிலாவை நிமிர்ந்து பார்க்குறாரு பல்லவன். அந்த சமயம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நிலா வந்து வேகமாக பல்லவனோட கன்னத்தில் ஓங்கி சப்புன்னு அடிக்கிறாங்க. உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இப்படி பண்ணிட்டிய பல்லவா அப்படின்னு நிலா அடிச்சுக்கிட்டே கோவமாக கேட்க, இதை பார்த்த சேரனுக்கு நிலா மேலே கோவம் வந்துடுது. ஏய் நிலா, என்னப்பா பண்ணுற நீ, என்ன பண்ணுன அப்படின்னு சேரன் திடீர்னு ரொம்ப கோவப்படுறாரு. உடனே நிலா பல்லவனை பார்த்து பேசுகிறாங்க, பாத்தியா பல்லவா, உன்னைய நான் அடித்தா கூட என் மேலே உங்கள் அண்ணனுங்க கோவப்படுறாங்க, இதில் இருந்தே தெரிஞ்சுக்க நீ இவங்களுக்கு எவ்வளவு முக்கியம், உனக்கு அம்மா வேறன்னு தெரிஞ்சால் கூட நீ எப்பயுமே இவங்களுக்கு தம்பி தான், இதை நீ புரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறதுக்காக தான் உன் மேலே உரிமை எடுத்து நான் இப்போ அடித்தேன். நீ நினைக்கிற மாதிரி இவங்க 3 பேரும் உன் அண்ணனுங்க இல்லை அப்படின்னா நான் உன்னை அடித்தப்ப சேரனனை கோவப்பட்டு என்னையவே கத்தியிருக்க மாட்டார், இப்போயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு பல்லவன்கிட்ட நிலா பேசிட்டு சேரன்கிட்ட பேசுகிறாங்க நிலா. அண்ணே சாரிண்ணே, உங்கள் முன்னாடி பல்லவனை நான் அடிச்சிருக்கக்கூடாது, அதுக்கான உரிமை எனக்கு இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும்னே, ஆனால் பல்லவனை நானும் என் தம்பி மாதிரி, ஏன் இன்னமும் சொல்லப்போனால் என்னோட குழந்தை மாதிரி தான் பார்க்குறேன், அதனால தான் அவன் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் எல்லாரும் அவன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமாக உரிமை எடுத்து அவனை அடித்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட காலில் விழ போகிறாங்க நிலா. உடனே சேரனும், சரிப்பா சரிப்பா, நான் தாப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா எங்களை விட பல்லவன் மேலே நீ தான் இவ்வளோ பாசம் வச்சுருக்க, நாங்களாவது பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு எங்கள் முன்னாடியே அவனை நீ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்ட, அதனால் கோபத்தில் கத்துனதுக்கு நான் தாப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சேரன் பெருந்தன்மையாக நிலா கிட்ட சொல்கிறாரு.